எல்லா இது மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவில். யார் வேணாலும் கட்சி துவங்கலாம், இந்த கட்சிக்கு தலைவராகலாம், மக்களை சந்திக்கலாம். மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுக்கு கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு. எங்களை பொறுத்த வரைக்கும் சேலத்தில் சற்று முன் பேசிக்கிட்டாரு அம்மா வளர்த்த கட்சியும் எம்ஜிஆர் வளர்த்த கட்சியும் சரண்டர் ஆயிடுச்சு. அவருக்கு என்னங்க தெரியும்? ஒரு நிகழ்வு நடந்தது, நான் சொல்லக்கூடாது, திருப்பி கேட்கறதுனால சொல்றேன். ஒரு பிரச்சனை நடந்தது, 72 நாட்கள் வீட்டை விட்டே வரல. ஏன் விஜய் வீட்டு வரலைன்னு சொல்றாங்கிறாங்க. ஒரு தலைவரானா கேட்கத்தான் செய்வாங்க, அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். நீங்க எத்தனை கேள்வி கேட்குறீங்க? திருப்பி நான் பதில் சொல்ல கூட திருப்பி கேட்குறீங்களா? ஒரு கட்சி துவங்கி விட்டா அந்த கட்சியில நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பதில் சொல்வது அந்த கட்சியுடைய தலைவருடைய கடமை. ஆனா அந்த கடமை செஞ்சிருக்காரா? 15 நாள் அலுவலகத்தை மூடிட்டு போயிட்டாங்கல்ல. அப்புறம் எங்க போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நன்மை செய்ய போறாங்க? ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவருக்கு இல்லையே. ஆனா நாங்க யாரையும் குறை சொல்லல. எல்லா இது மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவில். யார் வேணாலும் கட்சி துவங்கலாம், இந்த கட்சிக்கு தலைவராகலாம், மக்களை சந்திக்கலாம். மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுக்கு கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு. எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சிருக்கிறோம். நெஞ்ச நிமித்தி மக்கள்கிட்ட போய் சொல்றோம். ஏன் உங்க மாவட்டத்திலேயே இந்த இடத்துல வந்துட்டு இருக்கணும்ல? இது புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டம் தானே. அடித்தட்டு மக்கள் அதிகமான வாக்கு அதிமுக. எப்பவுமே அதிமுக வாக்குகள், அந்த அடித்தட்டு மக்கள், தலித் மக்கள், இஸ்லாமியர் வாக்குகள் பிஜேபி இது வருமா உங்களுக்கு? எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சி. நல்லா புரிஞ்சுங்க. பாருங்க எத்தனை பேர் ஜாதி இருக்கிறாங்க, எத்தனை மதத்தை தேர்ந்தெடுக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. எங்களுக்கு 2 ஜாதி, ஆண் ஜாதி பெண் ஜாதி, 2 ஜாதி தான் எங்க கட்சிக்கு இருக்குது. அதனால இந்த ஜாதி பத்தியோ மதத்தை பத்தியோ நாங்கள் எப்பொழுதும் முன்னிலைப்படுத்துவதே கிடையாது. மக்களுக்கு என்ன தேவை, அதை எப்படி செய்யணும், அதுதான் எங்களுடைய தலையாய்க்கணுமா. தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.